அதை நம்ம வழியிலே நாம் போய் சேரக்கூடாதபடிக்கு, அந்த டார்கெட்டை ரீச் ஆகாதபடிக்கு இடையில எங்கேயாவது ஒரு காரியத்து விதமாக ஒரு கவன சிதறல் உண்டாகி, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உண்டாகி அதோட வழிகளை எங்கே போயிடும், நம்ம குறிக்கப்பட்ட இடத்துக்கு போகாமல் வேற எங்கேயோ போகுண்டு. ஆனால் 2024 கர்த்தர் நமக்கு அந்த மாதிரி போகாமல் பாராத்து கொண்டா. ஆமென், ஹல்லேலூயா. செம்மையாக நம்மளே வழிநடத்தினார். ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டு உங்கள் வாழ்க்கையில இந்த வருஷம் கவன சிதறல் உண்டாகாமல் இருந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தேவனை நீங்கள் செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும். ஏதாவது ஒரு இடுக்கண் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையில் சில கவன சிதறல் வர மாதிரி இருந்திருக்கும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வர மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அதை எங்களை செஞ்சிருப்பார், அந்த இடுக்கண் வராபடி பார்த்திருப்பார் வசன பிரகாரமாய். ஆனால் நிச்சயமாக சில இடத்துல வந்துருக்கும். ஏன்னா வசனம் என்ன சொல்லி பாருங்க, ஏசாயா 43:2 போகும்போது அந்த வழி பிரயாணங்களை என்னென்ன வரும் பாருங்க, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்து நம்ம மீட்பராக இருந்து பாதுகாக்க வருகிறார். வழி பிரயாணங்கள் இப்படிப்பட்ட சங்கடங்கள்லாம் வரும், இப்படிப்பட்ட இடுக்கள்லாம் வரும், இப்படிப்பட்ட ஒரு